ஹாய்ங்க. நான் சின்ன பிள்ளையா எங்கள் ஊரில் இருந்தப்பெல்லாம் எங்கள் ஏரியாலே ஒரு அண்ணா இருப்பார். ட்ரிப்பு போகணுன்னாலே அவர் தான் ஏரியா ஆளுங்களை எல்லாம் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். இந்த ட்ரிப்புனா இப்போ போகிற மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் கிடையாதுங்க. கோயில் ட்ரிப்பு 3 நாள் 4 நாள்னாலும் அந்த 4 நாளும் கோயிலாக மட்டும்தான் போவோம். அம்மா பெரியம்மாவோடலாம் சேர்ந்து நானும் கூட போயிட்டு வருவேன். அப்படி போகிற ட்ரிப்பில் கோயிலை தவிர ஏதாவது 1-2 பிளேஸ் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் நான் அப்படி ட்ரிப் போய் தான் பார்த்தேன். ஸோ அந்த அண்ணா ஒருத்தர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணி எந்த பிளேஸ்க்கு எந்தெந்த டைம்லாம் போனால் கூட்டம் இல்லாமல் சாமி பார்க்கலாம், எந்த பிளேஸ்லாம் பார்க்க அந்த டைமில் நல்லா இருக்கும்னு A to Z எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் காலேஜ் போகிற வரைக்குமே நான் அந்த மாதிரி கோயில் ட்ரிப் தான் அதிகமாக போயிருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி உங்கள் சின்ன வயசில் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி கோயிலாக ட்ரிப் போயிருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ எங்கேயாச்சும் ட்ரிப் போகணுன்னா உடனே இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எந்தெந்த பிளேஸ்லாம் நல்லா இருக்கு, என் கிளைமேட் எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து நம்பி கிளம்பிடுறது. அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் நண்பர்களும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீலில் வால்பாறை கிளைமேட் செம்மையாக இருக்குன்னு போட்டிருந்ததை பார்த்து எல்லாரும் உடனே கிளம்பி 1 டே ட்ரிப்பாக வால்பாறைக்கு போயிட்டோம். இங்கே சூடு தாங்க முடியலன்னு வால்பாறைக்கு போனால் அங்கே அதை விட சூடாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் பார்த்து ஏமாந்து திருப்பி வந்ததான் மிச்சம். அப்புறம் போனதுக்கு பொள்ளாச்சியில் மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்புறம் சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.